Daily. Taste the Daily. சென்னையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நவராத்திரி விழாவை ஒட்டி துர்கா சிலைகள் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சவுகார்பேட்டை, வேப்பேரி, மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏராளமான வட மாநிலத்தவர்கள் தங்கள் வீடுகளில் துர்கா சிலைகள் வைத்து சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர். நவராத்திரி விழா நிறைவடைந்ததை ஒட்டி துர்கா சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. இந்த ஊர்வலத்தில் சிறுவர்கள், இளைஞர்கள் வண்ணம் பூசிக்கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், நட்சத்திர ஏரி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து 3வது நாளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஏரி சாலை, பேருந்து நிலையம், பாம்பார்புரம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. முக்கிய சாலைகளில் காவலர்களை பணியமர்த்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல் வளையமாதேவியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு துணை சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேல் வளையமாதேவியில் புதிதாக அரசு துணை சுகாதார நிலைய கட்டடம் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புதிய துணை சுகாதார நிலைய கட்டடம் இதுவரை திறக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் மருத்துவ வசதிகளை பெற முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு வெறும் வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை தொடங்கி விட்டு அதை கண்டு கொள்வதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை நொளம்பூரில் இறந்தவரின் சடலத்தை வைத்திருந்த ஐஸ் பெட்டியின் மின் ஒயர்களை சரி செய்த நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நொளம்பூர் சித்தார்த் தெருவைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் கட்டிட வேலை மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார். அவரது வீட்டு உரிமையாளரின் மகள் உயிரிழந்ததால் சடலத்தை ஐஸ் பெட்டியில் வைத்து உறவினர்கள் துக்கம் அனுசரித்தனர். அப்போது ஐஸ் பெட்டியில் மின்சாரம் தடைப்பட்டதை அடுத்து நாராயணன் மின் ஒயர்களை சரி செய்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். சென்னை அம்பத்தூர் கருக்கு சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சீரமைக்கும் பணியால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அம்பத்தூர் கருக்கு சாலையில் திடீரென மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்ட நிலையில் அதனை சீரமைக்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதனால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு இரவில் மக்கள் நடமாட்டம் இல்லாத போது மேற்கொள்ள வேண்டிய சாலை பணிகளை பகலில் மேற்கொண்டு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.